கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இயேசு தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான நிகழ்ச்சிக்காக உமக்கு நன்றி. அதிசயம் டிவிக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. இந்த டிவியின் மூலமாக ஆண்டவரே நீ செய்து வருகிற மகத்தான கிரியைகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. உம்முடைய வருகை எவ்வளவு சமீபம் ஆண்டவரே. ஒவ்வொருவரும் உம்மை ஏற்றுக்கொண்டு உம்முடைய பிள்ளைகளாய் மாற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆண்டவரே செய்யும் இந்த காரியங்களெல்லாம் நீர் பார்த்து கொண்டிருக்கிறீர். நீரே ஆசீர்வதித்து வழிநடத்தும். இப்பொழுதும் இந்த உம்முடைய வார்த்தைகளை நீரே ஆசீர்வதித்து கர்த்தாவே ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்க கிருபை தாரும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் அன்பின் பரம தந்தையே, ஆமேன். இன்றும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் எருசலேமுக்காகவும் சீயோனுக்காகவும் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிறேன். சகரியா 1:14. ஆம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உலக தோற்றத்திற்கு முன்னதாகவே தேவன் மனிதரை குறித்து ஒரு உயரிய திட்டம் வகுத்திருந்தார். மண்ணான மனிதனை முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக மாற்றி அவர்களை தமது மகிமையுள்ள சிங்காசனத்தில் தம்மோடு கூட உட்கார செய்வதே அந்த திட்டமாகும். 1 சாமுவேல் 2:8. அந்த நோக்கத்துடனேயே அவர் பூமியிலே மண்ணினாலே மனிதனை தமது சாயலாக உருவாக்கி அவனை ஏதேன் தோட்டத்திலே வைத்து பூமியில் தாம் சிருஷ்டித்த சகலத்தின் மேலும் அவனுக்கு ஆளுகை தந்தார். மனிதன் தேவ சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படியே சிருஷ்டிக்க போதிலும் அவர்கள் தேவ சிங்காசனத்தை சுதந்தரிக்க தகுதி உள்ளவர்கள் ஆகும்படி அவருடைய சாயலிலும் ரூபத்திலும் வளர்ந்து பூரணராக வேண்டியதாய் இருந்தது. ஒரு கூட்டம் தேவதூதர்கள் தங்கள் மனமேட்டிமையினாலே மனிதரை பற்றிய இந்த தேவ நோக்கத்திற்கு விரோதிகளாகி அவர்களுக்காக அவர் வைத்திருந்த அந்த சுதந்திரத்தை இச்சித்து தங்கள் உள்ளத்தில் அத்திட்டத்திற்கு எதிர்த்து நின்றனர். அது நிமித்தம் அவர்கள் தங்களை பற்றிய தேவ நோக்கத்தினின்று தள்ளப்பட்டனர். தேவாதி தேவனோ தாம் மனிதரை பற்றி தாம் கொண்டிருந்த திட்டத்தை மாற்றிக்கொள்ளவே இல்லை. ஏசாயா 14:13. ஆகவே பழைய பாம்பு என்று அழைக்கப்படும் சாத்தான் தந்திரமானதொரு சதி திட்டத்துடன் அந்த ஏதேன் தோட்டத்திலே பிரவேசித்தான். செம்மையானவர்களாக சிருஷ்டிக்கப்பட்டிருந்த அந்த ஆதி மனிதர் தேவன் தங்களுக்கு அளித்திருந்த சகல ஆசீர்வாதங்களையும் சில நிமிடங்களுக்குள்ளே இழந்து தங்களை குறித்து அவர் கொண்டிருந்த மேன்மையான நோக்கத்தினின்று அவர்கள் விழுந்து போயினர். சாத்தான் தன் சாதனையில் வெற்றி பெற்றுவிட்டதாக எண்ணி அவன் மகிழ்ந்து கொண்டிருந்த போதோ தேவனோ சம்பவித்த சகலத்தையும் அறிந்திருந்தோம் மனிதர் மேல் தாம் வைத்திருந்த அன்பில் சற்றேனும் மாறுதல் இல்லாதவராய் வழக்கம் போலவே அவர்களை தேடி வந்தார். அவர்களது மீறுதல்களை குறித்து விசாரித்த அவர், ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும், ஆதியாகமம் 3:15 என்று முதலாவது சர்ப்பத்தின் மேல் ஒரு ஆக்கினை தீர்ப்பை கூறினார். பின்னர் அவர் ஆதி மனிதர் தங்கள் தவற்று நிமித்தம் அனுபவிக்க வேண்டியதாய் இருந்தவர்களை அவர்களுக்கு உரைத்து தோல் உடைகளை அவர்களுக்கு உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். அவர்களுடைய மீறுதல் நிமித்தம் அவர்களுக்காக ஒரு மிருகம் அன்று பலியாக வேண்டியதாயிற்று. அதன் பின்வரும் அவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்கிறதுனால் தாங்கள் விழுந்து போன நிலைவரத்திலேயே பாவிகளாக என்றென்றைக்கும் ஜீவிக்கப்படாதபடி அவர்களுடைய நன்மைக்காக அவர்களை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். சர்ப்பத்தின் மேல் தேவனால் உரைக்கப்பட்ட அந்த ஆக்கினை தீர்ப்பு விழுந்து போன மனிதருக்கோ மேன்மையானதொரு வாக்குத்தத்தமாயிற்று. இவ்விதமாக ஆதி மனிதர் தேவ நோக்கத்தினின்று அவர்கள் விழுந்த போதிலும் தேவனோ மனிதரை குறித்த தமது நித்திய நோக்கத்தினின்று
சற்றேனும் மனம் மாறவும் இல்லை. அதை அவர்களில் நிறைவேற்றுவதில் மனம் தளரவும் இல்லை. மனுஷரை குறித்த தமது தயவுள்ள சித்தத்தை நிறைவேற்றி தீர்ப்பதில் அவர் உறுதி உள்ளவராகவே இருந்தார். இதனையே அவர் நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் இழக்கரிப்பது இல்லை, பதறுவதும் இல்லை என்று ஏசாயா 42 அதிகாரம் 4 தீர்க்கதரிசி கூறுகிறார். இந்த வேத பகுதியிலே நியாயம் என்பது மனிதரை குறித்த தேவனின் மகத்தான திட்டம் ஆகும். இந்த வேத வசனத்தில் உள்ள நியாயத்தை பூமியிலே நிலைப்படுத்தும் மட்டும் புதிய ஏற்பாட்டிலே அவர் நியாயத்திற்கு ஜெயம் கிடைக்கிற பண்ணுற வரைக்கும் என்று மத்தேயு 12:20 குறிப்பிடப்பட்டுள்ளது. ஜெயம் கிடைக்க பண்ணுதல் என்பதில் அந்த நியாயத்தை நிலைப்படுத்துவதற்கு விரோதமாக சத்துருக்களும் யுத்தங்களும் உள்ளன என்ற உண்மை மறைந்திருக்கிறது என்பதை நன்றாய் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். பூரணராக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்ட நாங்கள் எங்களை அவர் சிருஷ்டித்த நோக்கத்திலிருந்து விழுந்தபோது அவர் எங்களுக்கு உதவியாக கை கொடுக்கவில்லை. மாறாக பூமியின் மண்ணினால் சிருஷ்டிக்கப்பட்ட இந்த அற்ப மனிதன் அவருடைய நோக்கத்தின்றி விழுந்தபோதோ அவர் இவ்வளவு கரிசனையுடன் அவனுக்கு உதவியாக கை கொடுக்கிறாரே என்ற எண்ணம் விழுந்து போன தூதர் கூட்டத்திற்கு மனிதன் மேலே இன்னும் அதிகமான எரிச்சலை உண்டாக்கிற்று. ஆகையினாலே சாத்தான் தேவ நோக்கத்திற்கு எதிராக இன்னும் அதிகமாக கிரியை செய்து மனிதரை மென்மேலும் பாவத்திற்கு உள்ளாக்கி அவர்களை தேவனை விட்டு பிரிக்கும் பணியிலே மிகுந்த அலுவல் உள்ளவனாய் இருக்கிறான். மனுஷனை குறித்த தேவனுடைய யோசனையை தோற்கடிப்பதே அந்த சாத்தானுடைய குறிக்கோள். மண்ணான மனுஷன் தேவ சிங்காசனத்தை அடைவதை தடை பண்ணுவதை அவனுடைய சவால். ஆனால் யோசனையில் பெரியவர், செயலிலும் வல்லவருமாயிருக்கிறார் என்பதை அவன் அறியவில்லை. சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவனை மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரிக்க பண்ணுகிறவர். மனிதனை குறித்த தமது நோக்கத்தை நிலைநிறுத்துவதில் உறுதியுள்ளவராகவே காலங்களாக படிப்படியாக செயல்பட்டு வந்தார் கர்த்தர். அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலும் இல்லை. யாக்கோபு 1:17. அவருடைய அநாதி தீர்மானத்திலும் கூட யாதொரு மாறுதலும் உண்டாகவில்லை. மனுஷன் தமது நித்திய நோக்கத்தினின்று விழுந்து போன நாளில்தானே தேவன் ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்கும். ஆதியாகமம் 3:15. இந்த ஆக்கினை தீர்ப்பை சாத்தான் மேல் கூறி மனிதனுக்கு உதவியாக கரம் கொடுத்து விட்டார். விழுந்து போன மனுக்குலத்திற்கு தேவன் அருளி செய்த இந்த முதல் வாக்குத்தத்தின் மூலமாக சாத்தானின் சதி திட்டத்தின் மேல் ஏதேனிலேயே ஒரு மரண அடி விழுந்தது. இவ்விதமாக அவர் விழுந்து போன தேவதூதருக்கு உதவியாக கை கொடாமல் விழுந்து போன மனுக்குலத்துக்கு உதவியாக கை கொடுத்ததில் மாந்தர் மேல் அவருக்குள்ளான மாறாத நேச வைராக்கியம் வெளிப்படுகிறது அல்லவா? இன்றும் அவரிடத்திலே விசுவாசமாயிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உதவியாக இந்த கர்த்தருடைய புயம் வெளிப்படும். எபிரேயர் 2:15. பரமபிதாவின் சொற்படியே செய்கின்ற பலத்த சௌரியவான்களின் சேனைகளாகிய வல்லமை மிக்க பரிசுத்த தூதர்கள் ஏராளம் பேர் அவரது கைவசம் இருப்பினும். சங்கீதம் 103:20-21. மனிதரை மீட்டெடுத்து அவர்களை குறித்த தமது நோக்கத்தை அவர்களில் நிறைவேற்றும் இந்த மாபெரும் பணியினை அவர்களில் ஒருவரிடத்திலும் அவர் ஒப்புவிக்கவில்லை. திரித்துவ தேவன் முற்றிலும் அதனை தம்முடையதாகவே பொறுப்பேற்று கொண்டார். இதனால் மனிதன் மேல் அவர் வைத்திருக்கும் ஆழ்ந்த அன்பு வெளிப்படுகிறது அல்லவா? மண்ணான மனிதனை அவன் விழுந்து கிடக்கும் குப்பையிலிருந்து மீட்டு எடுத்து அவனை தம்முடைய சிங்காசனத்திற்கு தகுதிப்படுத்தி அவனை தம்மோடு உட்கார செய்வதை அவர் தம்முடைய காரியம் என்றே கருதினார். அதனை செயல்படுத்தும்படியாக
அவர் தமது அனந்த ஞானத்தின்படி மனுக்குலத்திற்கு அருளியிருக்கும் பரம ஈவுகள் விலை மதிப்பு அற்றவை. அவற்றை குறித்து நாம் காண்போம். தேவகுமாரன் அருளப்படுதல். இயேசு கிறிஸ்து அருளப்படுதல். யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்ற பரமபிதாவின் சத்தத்திற்கு மறுமொழியாக தேவனுடைய ஒரே பேரான குமாரன், இதோ அடியேன் இருக்கிறேன், என்னை அனுப்பும் என்று மனமுவந்து உரைத்தார். ஏசாயா 6:8. பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியானவரும் எல்லாவற்றிலும் பரமபிதாவானவர் நமது காரியம் என்று பன்மையிலே குறிப்பிடுகிறார். அவர் தாம் முன்குறித்த காலத்தில் தமது காரியமாக தம்முடைய ஒரே பேரான நேசகுமாரனை ஸ்திரீயின் வித்தாக இந்த பூமிக்கு அனுப்பினார். கலாத்தியர் 4:5. விழுந்து போன மனுக்குலத்தை மீட்டெடுத்து அவர்களை தேவ சிங்காசனத்துக்கு தகுதிப்படுத்தலாகிய தமது மாறாத நோக்கத்தில் பரமபிதா மேற்கொண்ட முதல் நடவடிக்கை இதுவே. தம்முடைய சொந்த குமாரன் என்று பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தவர் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி? அவர் நம் பேரில் வைத்திருக்கும் நேச வைராக்கியம் கடும் ஜுவாலையாக அவரிலே பற்றி எரிந்து கொண்டிருந்தது. நம் நிமித்தமாகவே பரமபிதாவானவர் தமது நேச குமாரனை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். ஏசாயா 53:10. விழுந்து போன மனுக்குலத்திற்காக பலியாகும் பொருட்டு மனுஷ சாயலாகி இந்த பூமிக்கு இறங்கி வந்த தேவகுமாரன் தான் அனுப்பப்பட்ட முகாந்திரமாகிய பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதில் எப்பொழுதும் மிகுந்த கருத்துள்ளவராய் இருந்தார். என் பிதாவுக்கு அடுத்தவைகளில் நான் இருக்க வேண்டியதென்று அறியாதிருக்கிறீர்களா? லூக்கா 2:49 என்று தம்முடைய சிறு வயதிலேயே கூறிய அவர் இந்த பூமியில் தமது ஊழிய நாட்களின் முடிவை நெருங்குகையில், பிதாவே, நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன், யோவான் 17:2-4 என்றுரைத்து முடிவாக கல்வாரி சிலுவையிலே நமக்காக சொல்லொன்னா பாடுகளை சகித்து தம்முடைய இரத்தம் முழுவதையும் சிந்தி, கடைசி சொட்டு இரத்தத்தையும் சிந்தி முடிந்தது என்று சொல்லி தமது தலையை சாய்த்து தம்முடைய ஆவியை பிதாவின் கரங்களிலே ஒப்புவித்தார். யோவான் 19:28-30, லூக்கா 23:46. இவ்விதமாக அவர் துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாகி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். கொலோசேயர் 2:14-15. ஆம், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஏசாயா 9:6. நாம் நமது பாவங்களினின்று விடுதலை ஆக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்படுவதற்கு மாத்திரமல்ல, நாம் ஜெயங்கொண்டவர்களாக தேவனுடைய சிங்காசனத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கும் தேவகுமாரன் பலியாக வேண்டியது அவசியமாய் இருந்தது. என் மகனே, அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாற மாட்டான் என்று ரூத்திடம் சொல்லப்பட்ட வண்ணமாகவ போவாஸ் அந்த காரியத்தை அன்றே செய்து முடித்து ரூத்தை விவாகம் பண்ணினான். ரூத்து 3:18. அவ்வாறே நம்மை தமது மகிமையுள்ள சபையாக மாற்ற மனவாட்டியாக தமக்கு முன் நிறுத்தி கொள்வதற்காக தம்மை தாமே நமக்காக ஒப்பு கொடுத்த கர்த்தராகிய இயேசு நம்மையே நம்பி தமது பாதத்தையே அண்டிக் கொண்டிருக்கும் நம் ஒவ்வொருவரிலும் இந்த கிருபையின் காலத்திலே அதனை நிறைவேற்றி முடிக்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார். அடுத்தபடியாக ஆண்டவர் நாம் நன்றாக வாழும்படியாக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். தேவகுமாரன் தாம் அனுப்பப்பட்ட நோக்கத்தை நிறைவேற்றி முடித்து பரத்திற்கு எடுத்து கொள்ளப்பட்ட பின்னர் அதை தொடர்ந்து பரமபிதாவானவர்
தம்முடைய காரியமாக பரிசுத்த ஆவியானவரை இந்த பூமிக்கு அனுப்பினார். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். யோவேல் 2:28, அப்போஸ்தலர் 2:17. இந்த கிருபையின் காலத்திலே முழுவதும் பரிசுத்த ஆவியானவருடைய காலமாய் இருக்கிறது. நம்மை கிறிஸ்துவின் நாளில் அவருக்கேற்ற மனவாட்டியாக நிறுத்தும் மாபெரும் பொறுப்பை ஏற்றவராக பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணுகிறார். பழைய ஏற்பாட்டிலே ஆபிரகாமின் ஒரே பேரான நேசகுமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ளும் மிகப்பெரிய உத்தரவாதத்துடன் புறப்பட்ட ஊழியக்காரனுக்கு தேவன் தாமே காரியத்தை சித்திக்க பண்ணி அவனை ரெபேக்காளிடத்தில் நேர் வழியாய் நடத்தினார். ரெபேக்காளின் வீட்டிலே அவனுக்கு முன்பாக போஜனம் வைக்கப்பட்ட பொழுது அவன் சொல்லுகிறான், நான் அந்த காரியத்தை சொல்லும் முன்னே புசிக்க மாட்டேன். ஆதியாகமம் 24:33 என்று கூறி தனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருந்த உத்தரவாதத்தை நிறைவேற்றுவதிலேயே அவன் மிகுந்த கருத்து உள்ளவனாயிருந்தான். ரெபேக்காள் அந்த ஊழியக்காரனுடனே கூட போகிறேன் என்று தன்னை அவனுடன் நடத்துதலுக்கு முற்று ஒப்புவித்த போது ஊழியக்காரன் ரெபேக்காளை அழைத்து கொண்டு போனான். வசனம் 61. இவ்வண்ணம் தன் தகப்பனுக்கு முற்றிலும் கீழ்ப்படிந்திருந்த ஈசாக்கு ஏற்றதொரு மனவாட்டியாக அவள் அவனிடத்திற்கு கொண்டு செல்லப்பட்டாள். ஆபிரகாமின் ஊழியக்காரன் அவளை ஒட்டகத்தின் மேல் ஏற்றி வனாந்திர வழியாய் நடத்தி சென்றபோது பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இஷ்டமில்லாத பாதைகளிலே நம்மை நடத்தி சென்றாலும் நாம் அவருக்கு மனப்பூர்வமாக இசைந்து அவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்பு கொடுத்திருப்போம். மாயின் நமக்குள் தாம் வந்த காரியத்தை அவர் நம்மில் நிச்சயமாய் நிறைவேற்றி முடிப்பார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவினாலே ஆகும் என்று சகரியா 4:6 சொல்லப்பட்டபடி அவர் நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்து நம் ஆவி ஆத்மா சரீரத்தை முற்றிலும் பரிசுத்தமாக்கி முடிவாக நம்மை கிறிஸ்துவின் மனவாட்டியாக அவர் முன் கொண்டு போய் நிறுத்துவார். ரோமர் 8:26, 2 கொரிந்தியர் 5:4-5, பிலிப்பு 3:21, வெளிப்படுத்தல் 22:17. ஆகவே நாம் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதிருப்போமாக. கசப்பு, கோபம், மூர்க்கம், கூக்குரல், தூஷணம் போன்ற துர்க்குணங்களை நம்மை விட்டு அகற்றி ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் நமக்கு மன்னித்தது போல நாமும் ஒருவருக்கொருவர் மன்னிப்போமாக. இந்த வனாந்தர பாதையிலே அன்போடும் பரிவோடும் நம்மை வழி நடத்தி வரும் பரிசுத்த ஆவியானவருக்கு எதிர்த்து நிற்போமானால் அவரை கோபம் ஊட்டுவர்களாகவே நாம் இருப்போம். இதனால் நாம் அவரை விசனப்படுத்தாமல் இருப்போம். நம் அவிசுவாசத்தின் நிமித்தம் இஸ்ரவேலரின் பரிசுத்தரை மட்டுப்படுத்துவதினால் அவர் நமக்கு தந்தருளின ஆவியையும் அணைத்து போடாதிருப்போம். நாம் துணிகரம் கொண்டு பரிசுத்த ஆவிக்கு விரோதமாக பேசுகிறவர்களாக, நமக்கு அருளப்பட்ட கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவர்களாக மாறிவிடாதபடிக்கு நாம் மிகவும் கவனமாக இருப்போமாக. மத்தேயு 12:31-32, எபிரேயர் 10:29. நாம் அனுதினமும் மகிமையின் மேல் மகிமையடைந்து மறுரூபம் அடையும்படி நன்றி உணர்வுடன் நமக்கு தேவன் அருளிய இந்த ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஆம், நமக்கு கர்த்தர் அவருடைய வார்த்தைகளை அருளி இருக்கிறார். பரமபிதாவானவர் தம்முடைய காரியமாக தமது வார்த்தைகளை நம்மிடத்திற்கு அனுப்புகிறார். மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும்
புசிக்கிற ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும். அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம்படி வாய்க்கும். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என்னுடைய உபதேசம் பொழியும். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல என் வசனம் இறங்கும். ஏசாயா 55:10-11, உபாகமம் 32:2. அவர் தமது வார்த்தையை பூமியிலே அனுப்புகிறார். அவருடைய சொல் தீவிரமாய் செல்லுகிறது. சங்கீதம் 147:15, சியோனிலிருந்து தேவ வசனம் வெளிப்படும். ஏசாயா 2:3 என்று திருவசனம் கூறுகிறது. ஒவ்வொரு சத்தியத்திற்கும் நாம் கீழ்ப்படியும் பொழுது நாம் நமது ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் விடுதலையும் பரிசுத்தமாகுதலையும் பெற்று அனுபவிக்கிறோம். ஞானஸ்நான சத்தியத்திற்கு நமக்கு ஒப்புவிக்கப்பட்டுள்ள ஒரு உபதேச சட்டம் ஆகும். அதற்கு நாம் மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் பொழுது நாம் பாவ சுவாபத்தினின்று விடுதலை பெற்று ஜெய ஜீவியம் செய்ய ஆரம்பிக்கிறோம். ரோமர் 6:17. தெய்வீக சுகத்தின் சத்தியம் நமக்கு ஒப்புவிக்கப்பட்டுள்ள மற்றொரு உபதேசம். நிச்சயமாகவே கர்த்தர் தம்முடைய வார்த்தையை நமக்கு அருளி அவைகளினால் நம்மை திடப்படுத்தி நடத்தி கொண்டு வருகிறார். நாம் அதற்கு மனப்பூர்வமாய் கீழ்ப்படியும் பொழுது அவர் தமது வசனத்தை அனுப்பி நம்மை குணமாக்கி நம்மை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நாம் ஆவியிலும் ஆத்மாவிலும் சரீரத்திலும் நாம் குணமாக்கப்படுகிறோம். யாத்ராகமம் 15:26, சங்கீதம் 107:20. இவ்வாறு பரிசுத்தவான்களுக்கு ஒரு விசை ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு உபதேசத்தையும் நம்முடைய ஜீவியத்திலே காத்து கொள்ளும்படி நாம் நம்முடைய வாழ்நாளெல்லாம் தைரியமாய் போராடுவோமாயின் முடிவிலே நாம் அவரது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மாசற்றவர்களாய் நிறுத்தப்படுவோம். யூதா 24. அவருடைய வார்த்தையானது அவர் விரும்பினதை நம்மில் செய்து அவர் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்க்கும். ஆகவே நாம் நமக்கு போதிக்கப்படுகிற சத்திய உபதேசங்களை தேவனுடைய வார்த்தைகளாகவே ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து அதிலே நடப்போம். அப்பொழுது அவை நம்மை நற்குணசாலிகளாக மாற்றும். 1 தெசலோனிக்கேயர் 2:13. பரம பிதாவினிடத்திலிருந்து நம்மை நோக்கி வருகிற எந்த சத்தியத்தை ஆகிலும் நாம் புறக்கணிப்போமாயின் அது நமக்கு பேராபத்தையும் ஆக்கினை தீர்ப்பையும் வருவிக்கும் என்பதை உணர்ந்து நொறுங்குண்ட ஆவியுடன் அவரது வசனத்திற்கு நடுங்கி நாம் கீழ்ப்படிவோமாக. லூக்கா 7:30. நம்மை கடைசி ரட்சிப்புக்கேற்ற ஞானமுள்ளவர்களை ஆக்கி பூரணராகும்படிக்கு பரிசுத்த வேத எழுத்துக்கள் தேவனால் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நாம் தேவனுடைய சுவிசேஷத்தை ஊழியத்தை நடத்தும் பவுல் அப்போஸ்தலர் கூறுகிறார். ரோமர் 15:15. அப்போஸ்தலருடைய உபதேசத்திலும் அந்யோன்யத்திலும் அப்பம் பிட்குதலிலும் ஜெபம் பண்ணுதிலும் உறுதியாய் நாம் தரித்திருக்க வேண்டும் என்று அப்போஸ்தலர் 2:42 வசனங்களிலே நாம் பார்க்கிறோம். நாம் கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியை அடைந்து திருத்துவ தேவன் சபைக்கு பற்பல கிருபையுள்ள ஈவுகளை தானமாக அளித்திருக்கிறார். 8 விதமான ஊழியங்களை கொடுத்திருக்கிறார். 1 கொரிந்தியர் 12:28. 5 விதமான உத்தியோகங்களை அவர் கொடுத்திருக்கிறார். எபேசியர் 4:13. 9 ஆவிக்குரிய வரங்களும் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாய் இராமல் பரிசுத்தவான்களோடு ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாய் இருந்து அப்போஸ்தலர் தீர்க்கதரிசிகள் என்பவர்களுடைய அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களுமாய் இருக்கிறீர்கள். அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூலைக்கல்லாய் இருக்கிறார் என்று எபேசியர் 2:19-20 வாசிக்கிறோம். தேவனுக்கும்
நமக்கும் இடையே கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக, கிறிஸ்துவின் பிரதிநிதிகளாக இருந்து நம்மை தேவனோடே ஒப்புரவாக்கும்படி அப்போஸ்தல பிரதிஷ்டையுள்ள ஊழியர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எந்த மனுஷனையும் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களாக பூரணராக நிறுத்தும் உத்தரவாதம் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் உண்டு. மோசேயைப் போல நமக்காக திறப்பின் வாசலிலே நிற்கிற அவர்கள் சங்கீதம் 106:23 தங்களுடைய சுக வாழ்வையே வெறுத்து இந்த பூமியில் தங்களுக்கென்று யாரும் மற்றவர்களாய் முழுவதுமாய் கர்த்தருடைய பணியிலே ஈடுபட்டு அவருக்காக சேவை செய்யும் ஒரு கூட்டத்தாரும் உண்டு. ஆகையினால் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் எல்லாவற்றிலும் கவனமாய் இருந்து அவர்களுக்கு கீழ்ப்படிந்து நம்முடைய போதகர்கள் நமக்கு கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் கவனமாய் கேட்டு கீழ்ப்படிந்து தேறினவர்களாகும்படி அவர்கள் நமக்கு ஈவாக அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். மேலும் நாம் கிறிஸ்துவின் சரீரத்தின் அவயவங்களாய் இருக்கிறபடியினால் ஒருவருக்கு ஒருவர் பக்தி விருத்தி உண்டாக்குகிறவர்களாயும் பிறருடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கு சகாயராகவும் நாம் இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 12:25-27. ஆகவே நாம் பிரதிஷ்டையுள்ள தேவ ஊழியர்களோடும் தேவ ஜனங்களோடும் இசைவாய் இணைக்கப்பட்டு கிறிஸ்துவின் நிறைவை நோக்கி நாம் வளர வேண்டும். நமக்கு தேவன் அருளிய இத்தகைய கிருபையுள்ள ஈவுகளுக்காக அவருக்கு நாம் கோடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்க வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களை தமது மகிமையுள்ள சிங்காசனத்திற்கு உயர்த்தும்படியான தமது மகத்தான திட்டத்தை நிலைநாட்டுவதில் மகா வைராக்கியம் கொண்டிருக்கிற பரம பிதாவானவர் அதற்கு உனக்கு அருளியிருக்கும் பரம ஈவுகள் ஈடு இணையற்றவை. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து தான் நமக்கு இறங்கி வருகிறது. யாக்கோபு 1:17. உன்னில் அந்த மகிமையான திட்டம் நிறைவேறும்படி தேவகுமாரனும் எபிரேயர் 7:25, தேவ ஆவியானவரும் ரோமர் 8:26-27, தேவ ஊழியர்களும் பிலிப்பு 1:4-6 பரமபிதாவினிடத்தில் உனக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கின்றனர். அவர் நீதியோடே காரியத்தை சீக்கிரமாய் நிறைவேற்றுவார். கர்த்தர் பூமியிலே சீக்கிரமாகவே காரியத்தை நிறைவேற்றி முடிப்பார். ரோமர் 9:28. தங்களில் தேவனுடைய தயவுள்ள சித்தம் வெற்றிகரமாக நிறைவேற்றப்பட்டு பூரணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களாய் ஜெயம் கொண்டவர்களாக தேவ சிங்காசனத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் நன்னாளில் ஆயிற்று. வெளிப்படுத்துதல் 21:6 என்ற சத்தம் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவிடத்திலிருந்து பிறக்கும். ஏதேனிலிருந்து அந்த திட்டத்திற்கு விரோதமாய் கிரியை செய்து கொண்டிருந்த வலு சர்ப்பம் பிசாசு முற்றிலுமாய் படுதோல்வி அடைந்திருக்கும். நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவும். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது, அவருடைய மனைவி தன்னை ஆயத்த பண்ணினாள் என்று கம்பீரிக்கும். வெளிப்படுத்தல் 19:7. உன் பேரில் உள்ள உன் ஆண்டவரின் அன்பின் ஆழத்தை எண்ணி எண்ணி உன் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். கர்த்தர் தாம் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, தகப்பனே, எவ்வளவு நேர்த்தியாக எங்களுக்கு ஆண்டவரே இழந்து போன ஆண்டவரே ரட்சிப்பை சுதந்தரிக்கும்படியாக நீர் எங்களுக்கு எத்தனை வழிமுறைகளை வைத்திருக்கிறீர். உம்முடைய குமாரனையே எங்களுக்கு அனுப்பினீர். ஆண்டவரே, உம்முடைய ஆவியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். உம்முடைய வார்த்தைகளினால் எங்களை போஷிக்கிறீர். இந்த நல்ல கிருபை வரங்களையெல்லாம் ஆண்டவரே நாங்கள் முற்றிலும் ஆண்டவரை அனுபவித்து பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைந்து ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்திலே காணப்பட்டு என்றென்றும் நித்தியத்திலே உம்மோடு வாழும்படியான கிருபையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கும்படியாக உம்முடைய பாதத்திலே விழுந்து கெஞ்சுகிறோம். நீ செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிறுதலான ஸ்தோத்திரங்களை நாங்கள் உமக்கு ஏறெடுக்கிறோம். ராஜா, உமக்கு நன்றி. இந்த வார்த்தைகளை எல்லாம் எங்களுக்கு நீர் கற்றுக் கொடுத்திருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. நன்றி 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 நன்றி.
இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். ஹalleluya. இந்நிகழ்ச்சியை குறித்த உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. அவர் அட்ரஸ் இவாஞ்சலிஸ்ட் பிரிசில்லா மனோகரன், வாய்ஸ் ஆஃப் ட்ரம்பட், அதிசயம் டிவி, நம்பர் 64/2, சியாலம் 2nd Street, வில்லிவாக்கம், சென்னை 600049. ஃபோன் 7358586648.